வணக்கம். நம்ம மனசு ஒரு பெரிய பில்டிங் மாதிரி. அத கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆழ் மனசோட சக்திய வச்சு நம்ம ஆசைப்படுற வாழ்க்கைய எப்படி கட்டமைக்கிறதுங்கிற விதிகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்க எண்ணங்களால உங்க வாழ்க்கையையே, அதாவது உங்க யதார்த்தத்தையே உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ தத்துவம்லாம் இல்ல. உங்க ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உங்க அனுபவத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அது எப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மனசோட ப்ளூ பிரிண்ட் பத்தி பார்ப்போம். அப்புறம் ஒரு எண்ணம் எப்படி உண்மையா மாறுதுங்கிற அறிவியலை பார்ப்போம். சில சிம்பிளான டெக்னிக்ஸ், சில அட்வான்ஸ்ட் முறைகள், கட்டளையோட சக்தி, கடைசியா உங்க எண்ணம் எப்படி உங்க உலகமா மாறுதுன்னு பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். உங்க மனதின் வரைபடம். நீங்க அடைய நினைக்கிற ஒரு இலக்க அது வெறும் ஆசைன்னு பார்க்காதீங்க. அது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு தெளிவான டீட்டெயில்டான ப்ளூ பிரிண்ட்னு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, உங்க லட்சியத்தை நீங்க கட்ட போற ஒரு கனவு வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும், அதுல என்னெல்லாம் வசதி வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? அப்போ அந்த வீட்டை கட்டுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் எது? அதுதான் நம்ம மனசு. யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு தெளிவா டீட்டெயிலா இருக்கோ அந்த அளவுக்கு வீடு சூப்பரா வரும். குழப்பமான ப்ளூ பிரிண்ட் ஒரு நல்ல வீட்டை கொடுக்காது இல்லையா? சரி, வீடு கட்ட ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருந்தா போதுமா? செங்கல், சிமெண்ட், கம்பி எல்லாம் வேணாமா? அந்த மூலப்பொருட்கள் தான் உங்க எண்ணங்கள். உங்க எண்ணங்களோட தரம் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க யதார்த்தத்தோட தரமும் இருக்கும். அப்போ என்ன மாதிரி உயர்தரமான மூலப்பொருட்கள் வேணும்? இங்க பாருங்க. நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி, நல்லெண்ணம். நம்ம ஆழ்மனசுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான மூலப்பொருட்கள் தான் பிடிக்கும். சந்தேகம், பயம் மாதிரியான குவாலிட்டி கம்மியான பொருட்களை வச்சு ஒரு உறுதியான வீட்டை கட்டவே முடியாது. அடுத்ததா சிந்தனையோட அறிவியல். அதாவது ஒரு எண்ணம் எப்படி நிஜமான அனுபவமா மாறுது. இது ஏதோ மேஜிக் கிடையாது. இதுக்குன்னு ஒரு முறையான செயல்பாடு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸ கவனிங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அத பத்தின ஒரு தெளிவான இமேஜ மனசுல உருவாக்குறீங்க. ரெண்டாவதா உங்க ஆழ் மனசு அத ஒரு ஆர்டரா எடுத்துக்கிட்டு வேலைய ஆரம்பிக்குது. மூணாவதா அந்த எண்ணம் உங்களை சரியான செயல்களை செய்ய வைக்குது. நாலாவது உங்க ஆழ் மனசு அதை நிறைவேற்றணும்னு நீங்க முழுசா நம்பணும். கடைசியா இந்த எண்ண பதிவுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நிஜமான அனுபவங்களா மாறும். சிம்பிள் தான். சரி, இதெல்லாம் தியரி. பிராக்டிக்கலா எப்படி நம்ம ஆழ் மனசுக்கு கட்டளை கொடுக்கறது? அதுக்கு சில ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல் டெக்னிக், கடத்தும் உத்தி. இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அமைதியா மனசுல நினைச்சுக்கோங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்க போகுது, அது உங்களை தேடி வந்துட்டு இருக்குன்னு உறுதியா நம்புங்க. இந்த எண்ணம் உங்க ஆழ் மனசுக்கு போனாலே போதும், அது வேலைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது சொற்றொடர் உத்தி. இது ஒரு சின்ன மந்திரம் மாதிரி. ஒரு சின்ன பாசிட்டிவான வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு தாலாட்டு மாதிரி திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். இப்படி தொடர்ந்து சொல்ல சொல்ல அந்த கருத்து உங்க ஆழ்மனசுல ஆழமா பதிஞ்சிடும். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். கடவுளோட கருணையால நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, ரொம்ப நன்றி. இத நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல தியானம் முடிஞ்ச பிறகோ சொன்னீங்கன்னா, நீங்க விரும்பினது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு உண்மையா உங்க ஆழ் மனசை எடுத்துக்கோ. இது பயங்கர பவர்ஃபுல். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான முறைகளை பார்ப்போம், குறிப்பா குணப்படுத்துறதுக்கு. இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு லாஜிக்கலா யோசிக்கிறவங்களுக்கு, இன்னொன்னு ஆன்மீகமா யோசிக்கிறவங்களுக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. விவாத உத்தி, அதாவது ஆர்குமெண்டேட்டிவ் டெக்னிக்ல நம்ம மனசுக்கிட்டேயே நாம விவாதம் பண்றோம். நோய்க்கு காரணம் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான், அதனால இதை மாத்திக்கணும்னு லாஜிக்கலா புரிய வைக்கிறோம். ஆனா முழுமை உத்தி, அதாவது ஆப்சல்யூட்னஸ் டெக்னிக்ல நாம கடவுளோட நல்ல குணங்களான அன்பு, அமைதி, ஆரோக்கியத்தையே நினைச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கி அது மூலமா குணமாகறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரொம்பவே நேரடியான பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக், கட்டளையிடுறது. இது முழுக்க முழுக்க உங்க வார்த்தைகள்ல இருக்கிற நம்பிக்கையை பொறுத்தது. ஆனா இதுல சில முக்கியமான விதிகள் இருக்கு. மனசுக்குள்ள போராடவே கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா உங்க இலக்க ஒரு கட்டளையா சொல்லணும். குறிப்பா தியானம் முடிஞ்சு மனசு அமைதியா இருக்கும்போது இதை திரும்ப திரும்ப சொன்னா அதோட பவர் இன்னும் அதிகமாகும். இந்த வரியை யோசிச்சு பாருங்க. நம்ம வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்குற சக்தி. நம்ம வார்த்தைகள் வெறும் சத்தம் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற நம்பிக்கையும் உணர்ச்சியும் தான் பிரபஞ்சத்தையே நமக்காக அசைச்சு பார்க்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நம்பிக்கை பல மடங்கு அதிகமாகும். சோ கடைசியா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? உங்க எண்ணம் தான் உங்க உலகம். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ஆர்கிடெக்ட். உங்க மனசோட ப்ளூ பிரிண்ட் எவ்ளோ தெளிவா இருக்கோ, உங்க எண்ணங்கள் எவ்ளோ தரமா இருக்கோ, உங்க வாழ்க்கையும் அப்படிதான் அமையும். சரி, இதையெல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி.
இன்னைக்கு இப்போ உங்க ஆழ் மனசுக்கு நீங்க என்ன நேர்மறையான உறுதியான கட்டளைய கொடுக்க போறீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க, சும்மா ஆரம்பிங்க. உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட்டை வரைய ஆரம்பிங்க.